குடும்பமாகவே வாழ்ந்துக்கிறாரு. அந்த டைம்ல நிறைய ஃபேமிலி படம்லாம் ஒரு குடும்பத்தை வச்சு படம்லாம் நிறைய வரும் இல்லையா? வரவு எத்தனை செலவு படம் நிறைய வரும் இல்லையா? அது மாதிரி இப்போ இருக்கிற குடும்ப படங்கள்லாம் இருக்குதா? இது இருக்கிற மாதிரி தான் தெரியும். அந்த மாதிரி சண்டை இல்லை, குடும்பத்தில் இருக்கிற மாதிரி குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம். என்ன மெசேஜ் சொல்கிறாங்க? ஒன்லைன் மட்டும் சொல்லுங்க கதை. கஷ்டம் வேலை இல்லைன்னா என்ன, பணம் தான் மெயின். பணம் இல்லைன்னா அவங்க மனுஷனா மதிக்கிறது இல்லை. ஒய்ஃபு பசங்க யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆமாம், பணம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. குடும்பத்தில் கொண்டாட்டிலேருந்து அம்மா பெற்ற அம்மா மதிக்க மாட்டாங்க. சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லியிருக்காங்களா? சம்பாதிக்கிறதுக்கா கஷ்டப்படணும், அது அனுசரித்து போயிட்டோம்னா நல்லா நல்லா இருக்கும். படம் பேர் சொல்லுங்க. என்ன படம் பார்த்தீங்க? என்ன கான்செப்டோட படம்? ஸ்டோரியோட ஒன்லைன் மட்டும் சொல்லல. என்ன கதை, என்ன சொல்ல வராங்க சொல்லலாம். ஒரு ஒன்லைன் இப்படி ஆரம்பமாக இப்படி முடியுது சொல்லலாம், தப்பு இல்லை. சும்மா ஒரு பிளாட் மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் 3 மணி நேரம் சொல்ல போகிறது இல்லைல்ல, ஒரே ஒரு நிமிஷம் தானே சொல்லுவாங்க. எல்லாரோட ஆசையை நிறைவேற்றணும்ட்டு பொறுப்பான பையனா நடந்துக்கிறாரு. ஓகே, எதிர்பார்த்ததை வந்து பூர்த்தி செஞ்சதா படம்? ஓகே, அதாவது குடும்பத்தில் வயசு அம்மா அப்பா ஆசை எல்லாமே அவங்க டூர் போகணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு காசு அரேஞ்ச் பண்ணி கையில் பைசா இல்லை, வேலை இல்லைனாலும் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரணும் அப்படின்ற ஒரு எல்லாரோட ஆசை நிறைவேற்ற பையனா பொறுப்பான பையனா நடிச்சிருக்காங்க. அதில் என்ன பெரிய விஷயமா இருக்குது இந்த படம் பார்க்கறது? பெரிய விஷயம்னா அவர் ஒவ்வொரு சுச்சுவேஷனும் சமாளிக்கிறாரு பாருங்க. அங்கே கடன் வாங்கி இங்கே கடன் வாங்கி ஃபேமிலிக்கு அவசரம் கடன் வாங்கி அவங்க ஆசை நிறைவேற்றணும்னு இது நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி விஷயம். அதே மாதிரி ஃபீலிங் தான். இது படம் மாதிரி இருக்கா இல்லை சீரியல் மாதிரி ஏதாவது இருக்கா? சீரியல் மேலே படம் மாதிரி தான் இருக்கு. நம்ம ஃபேமிலியில் எப்படி நடக்கும் அந்த மாதிரி நம்ம உணர்றோம். உங்களுக்கு படம் பிடிச்சிருக்குதா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கேயாச்சும் போர் ஏதாவது அடிக்குதா படத்துல போர் ஏதாவது? போர் அடிக்கல. படம் எப்படின்னா இருக்குது? என்ன சொல்ல வராங்க படத்துல? ஓகே, அதுல வர சீன்ஸ்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படியே? எனக்கு குடும்பத்தை இல்லை, பட் ஆச்சு. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சதா படம்? படம் பயங்கரமா இருக்குங்க. இதெல்லாம் சின்ன சின்ன கேள்வி. படம் வந்து ஓகே, அவரது குட் நைட், லவர் 2 படம் பிளாக் பஸ்டர். இப்போ அந்த வரிசையில இந்த படம் வருமா இல்ல? கண்டிப்பா அதுவும் அடுத்த சூப்பரா இருக்கு, பயங்கரமா இருக்கு. எங்க லாக்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்கானா? உங்களுக்கு லாக்ஸ் ஏதாச்சும் இருக்கா படத்துல? லாக்ஸ் இந்த படம் ரொம்ப ஜாலியா இருக்கு. கண்ணம்பாலும் சூப்பரா பண்ணிருக்கு. சுஜித் ஒர்க் பயங்கரமா இருக்கு. எல்லாமே பயங்கரமா பண்ணிருக்காங்க. மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கா? பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ் ஏதாச்சும் படத்துல இருக்குதா? கரெக்டா சூப்பரா இருக்கு படம். கமர்ஷியலா பயங்கரமா இருக்கு. வேற ஏதாச்சும் கேமியோ பண்ணிருக்காங்களா படத்துல? அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, போய் பாருங்க. சாட்டிஸ்ஃபைடா படம்? சாட்டிஸ்ஃபைடா? செம்ம சாட்டிஸ்ஃபைடு. படம் சூப்பரா இருக்கு. படம் எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க 5க்கு? 5 தான். நல்லா இருக்கு படம். நிஜமா நல்லா இருக்கு படம். கண்டிப்பா போய் பாருங்க. ஓகே, சூப்பரா இருக்கு. அப்புறம் லாங் டைம் நல்ல ஒரு ஃபேமிலிக்கான ஒரு நல்ல ஒரு மூவியை பண்ணாங்க. என்ன சொல்ல வராங்கண்ணா படத்துல? உங்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தி செஞ்சதா படத்துல? கண்டிப்பா இருந்துச்சு, கண்டிப்பா இருக்கு. எல்லாமே அவ்வளவு அருமையா இருக்கு. ஓகே, உங்களுக்கு அப்படியே சீன்ஸ் கனெக்ட் ஆகுதா? சில சீன்ஸ்லாம் பார்க்க எல்லாமே கனெக்ட் ஆகுது. இந்த அதுலாம் இல்ல, எல்லாமே கனெக்ட் ஆகுது. படம் சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான் ப்ரோ, வேற எதுவுமே இல்ல ப்ரோ. ஓகே, ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, கேட்ச், லாக்ஸ் ஆயிடுச்சு பண்ணிக்கிறேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கானா? எல்லாமே சூப்பரா இருக்கு. ஓகே, ஒரு சாட்டிஸ்ஃபைடா படம்? ரேட்டிங் எவ்வளோண்ணா? ப்ரோ 10க்கு 15 கொடுக்கலாம் ப்ரோ. தேங்க்யூ. எப்படி இருக்குது படம்? நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து பார்க்கலாம். ஓகே, என்ன சொல்ல வராங்க படத்துல? படத்துல என்ன சொல்ல வராங்கண்ணா? இல்லை, ஃபேமிலி நல்லா இருக்கும். ஃபேமிலியோட வந்து படம் பார்க்கலாம். நல்லா ஓகே, ஃபேமிலியெலாம் எப்படி கஷ்டப்படணும், கடன் வாங்கினாலும் கடன் அடித்து நல்லா ஒரு தரமாக கொடுத்துருக்காங்க. டைரக்டர் நல்லா டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படி ஓகே, உங்களுக்கு 2-3 சீன்ஸ் வந்து படத்துல கனெக்ட் ஆயிருக்குதா?
எல்லா சீன்ஸுமே கனெக்ட் ஆயிருக்கு. நல்ல ஃபீலிங்காக இருக்குது, ஜாலியாக இருக்குது. மணிகண்டன் சார், டைரக்டர் ஆர் சுந்தரராஜன் சார், டைரக்டர் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் கண்டிப்பாக இது மாபெரும் வெற்றி பெறும். ஓகே, உங்களுக்கு போர் ஏதாவது அடிக்குதா நான் படத்தில்? இல்லை ஜாலியாக பார்க்கலாம். படம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஓகே, எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். போரில் அடிக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கா? ரெண்டு ஹாஃப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எதுவுமே குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. நல்ல தரமான படம், குவாலிட்டியான படம். எல்லாரும் வந்து பார்க்கலாம். நல்லா எமோஷனலாக படம் இருக்கா? போதானா படம் எமோஷனலாக இருந்த நாளாக பார்த்து அழுதுட்டேன். மணிகண்டன் சார் பணத்தெல்லாம் தூக்கி போடுவோம் அப்படியே, அதெல்லாம் பார்த்து சம்சீன்லாம் அழுதுட்டேன். ஓகே, இது 100% ஃபேமிலி படமாக இருக்குமா? இது 100% ஃபேமிலி படமா? 100 படம் ஃபேமிலி படம் தான். மியூசிக், பிஜிஎம் ஸ்கோர், பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்கு. எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. எல்லாம் அல்டிமேட்டாக இருக்கு. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான படம்? செம்ம சாட்டிஸ்ஃபைடான. ஓகே, 5க்கு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? எக்ஸலண்ட் சாட்டிஸ்ஃபைட். 5க்கு எவ்வளோ கொடுப்பீங்க ரேட்டிங்? 5க்கு ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? 5க்கு 5 தான். ஓகே, தேங்க்யூ. படம் வந்து நல்லா இருக்கு. குடும்பஸ்தன் படம் பார்த்துட்டு வரேன். கண்டிப்பா எல்லா குடும்பஸ்தர்களும் வந்து பாருங்க. அவங்க படுற கஷ்டத்தை வந்து நேச்சுரலா காமிச்சிருக்காரு. காமெடிலாம் சூப்பரா இருக்குங்க. எல்லா ஒரு சீன் கூட வந்து நம்மளுக்கு பிடிக்கல, எழுந்து போலான்னு கூட தோணவே மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. ஸோ மக்கள் அவர் மேல வச்சிருக்க ப்ராமிஸை வந்து ரொம்ப அழகா காப்பாற்றிருக்காருன்னு சொல்லலாம். ஃபேமிலியோட குழந்தைங்களோட வந்து பார்க்கலாங்க. படம் மிஸ் பண்ணாம பார்த்துருக்கேன். சாங்ஸ் நல்லா இருக்கு. சாங் வந்து எப்படி நான் பெருசாக சொல்ல முடியாது, ஆனால் எல்லாமே நல்லா இருக்கு. ஃபுல் ஃபீலிங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து களை கட்டுது. செகண்ட் ஹாஃப் ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் காமெடி கம்மியாக இருக்கு. பட் சூப்பராக இருக்கு. கிளைமேக்ஸ் பணம் இருந்தாலும் மதிக்கிறாங்க, இல்லைன்னா மதிக்கலன்றத நேச்சுரலாக சொல்லியிருக்காரு. ரெண்டு மூணு சீன்ஸ் வந்து ரியல் அப்படியே கனெக்ட் ஆகுமா படத்துல? எல்லா சீனுமே ரியல் தான். 2-3 சீன் ரியல்லாம் கிடையாது. அம்மாலேருந்து அப்பாலேருந்து காசு இருந்தால் தான் மதிக்கிறாங்கன்றத ரொம்ப யதார்த்தமா சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் வெளியில வரும்போது நமக்கு என்ன ஃபீல் கொடுக்குதுன்னா நல்ல படம் நம்ம பார்த்துட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுல வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலியோட படம் பார்க்கணும். இந்த படத்தை பார்க்கலாம். ஆபாசம் கிடையாது, நல்ல ஒரு காமெடி. ரெண்டாவது ஒரு கருத்தியெல்லாம் இருக்கு இந்த படம். ஒரு பணம்ன்றது எவ்வளவு முக்கியம் ஒரு மனுஷனுக்கு. அந்த பணம் இல்லைன்னா எப்படி ஒருத்தரை மதிக்கிறாங்களா மதிக்கல அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. எல்லாரோட வாழ்க்கையிலுமே சுயமரியாதைன்றது அதை வந்து ஒருத்தர் இழக்கிறான். ரெண்டு கேரக்டர் காட்டுவாங்க. குரு சோமசுந்தரம், மணிகண்டன் 2 கேரக்டரையும் காமிச்சிட்டு 2 கேரக்டரும் கடைசியில் என்ன ஆகுதுன்னு காட்டுறது ரொம்ப நல்ல சூப்பரான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம் படத்தை. பண்ணிருந்தா ரொம்ப நல்ல படம். பட் இருந்தாலும் நீங்க படத்தை முடிச்சு வெளில ரொம்ப நல்ல படம் பார்த்தோம்பா, ஃபேமிலியோட சிரிச்சுட்டு போனோம்பா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஃபேமிலியோட பார்க்கணும். நல்ல படம். நல்லா இருக்கு. உண்மையிலே சூப்பரா இருக்கு. அந்த குடிகார நண்பர்கள் வருவாங்க. ஒரு சில இடங்கள் கடியா தான் இருக்கும். நான் இப்பவே சொல்றேன், காமெடி ஒரு நேரத்தில் ஒர்க் ஆகும், ஒரு நேரத்தில் ஒர்க் ஆகாது. பட் ஓவரால் கிளைமேக்ஸ் போர்ஷன்ல அந்த காமெடி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நல்லா இருக்கும். அதுவும் மணிகண்டன் வந்து எமோஷனலா பேசுவாரு. நல்லா இருக்கும். அந்த சீன் கிளாப்ஸ் எல்லாம் வரும். அதே எமோஷன் அடுத்த சீன்ல பேசுவோம், சிரிப்பாங்க எல்லாரும். அந்த மாதிரி ஹியூமர் ஒர்க் ஆயிருக்கு படத்துல. அது ஒரு பெரிய மேஜிக் ஒன்று டைரக்டர் பண்ணியிருக்காரு. எல்லாரும் வந்து தியேட்டர்ல பாருங்க. நல்ல படம். உண்மையிலே நெகட்டிவ்லாம் எதுவும் கிடையாது. இந்த படத்தை தாராளமா எல்லாரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பர். செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ் பிடிச்சனால அப்படியே பயங்கரமா ஆயிடுச்சு. படமே சூப்பர் ஆயிடுச்சு. சின்ன பிரச்சனை கூட தலையில் பெருசா இருக்க மாதிரி நினைக்கிறேன். அதுதான். அதாவது இதுல பாத்தீங்கன்னா மொத்த பிரச்சனையும் மணிகண்டன் வாழ்க்கையிலேயே இருக்க மாதிரி காட்டுறதை மட்டும் ஏத்துக்க முடியாது. ஆனா அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு இது ஒரு படமா பாக்குறோம்னு நினைச்சு பார்த்தா பார்க்கலாம் தாராளமா. எல்லாம் நல்லா இருக்கு. சூப்பரா மியூசிக் நல்லா பண்ணிருக்காரு. எல்லா ஒர்க்குமே அதான் எடிட்டிங் எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. என்ன ஒண்ணு டைலாக் டெலிவரி மட்டும் இன்னும் கொஞ்சம் கிளியரா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ரொம்ப வேகமா பேசிட்ட மாதிரி இருக்கு. நம்மள பக்கத்துல இருக்கவங்க என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் கருத்து சொல்லிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவன் அவனுக்கு வாழ்க்கையில பிரச்சனை வருது. அவன் சுயமரியாதை அவன் வேணும்னு நினைக்கிறான். அது ஒரு டைம்ல இழக்கும் போது அவனுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, திருப்பி அவன் லைஃப்ல என்ன ஆகலான்றது தான். வேற ஒன்றும் கிடையாது. நல்ல படம், நெகட்டிவ்லாம் கிடையாது. ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பர் படம். இந்த படம் வந்து பொங்கலுக்கே வந்திருக்கலாம். ஏன் இப்போ வந்து தெரியல. அந்த அளவுக்கு ஒரு நல்ல படம். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்ச படம். எதிர்பார்ப்புலாம் கிடையாது. மணிகண்டனோட ஃபேஸ்க்காக மட்டும் தான் உள்ள வந்து உட்கார்ந்து. டைரக்டர் பத்தி தெரியாது, என்ன ஸ்டோரி லைன், குடும்பத்தின் பேரு மணிகண்டனோட ஃபேஸ். இதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணுவாருன்னு பார்த்தா அதை பண்ணிட்டாரு மணிகண்டன். நல்ல படம். குரு சோமசுந்தரம் சூப்பரா இருக்கும். இந்த வாரம் அவரோட வாரம் சொல்லணும். பாட்டில் ராதாவும் சரி அவர் கூட நல்லா பண்ணிட்டாரு. சூப்பரா அவர் கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப கச்சிதமா, ஒரு கேரக்டர் கூட நடிப்புல லேக் அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு எல்லா கேரக்டரும் ரொம்ப கச்சிதமா பண்ணியிருந்து ஹீரோயின் நியூ ஃபேஸ் கூட சொல்ல முடியாது. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா இருந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். நல்ல படம் வருகுது ஐயா. நல்லா இருக்கு படம். உண்மையாவே எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். என்ன கான்செப்ட் படம்? குடின்றது சாதாரண பிரச்சனை கிடையாது. எல்லாருமே குடியை வந்து இவ்வளோ நாள் குடிகாரன் சொல்லிட்டாங்கல்ல. இந்த படம் பார்த்த பிறகு தான் தெரியுது குடி ஒரு நோயின்ட்டு.
ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து குடிகாரம் வரான்ட்டு இதில் அவர் சொல்லும் போது தான் அந்த கருத்து தெரியுது. குடி நோய் நோயாளி சொல்லணுமா? இனிமேல் நோயாளின்னு சொல்ல வேணாம், நான் நோய் இருக்குதுன்னு ஒத்துக்கினா போதும். நான் வந்து இன்னொருத்தர் வந்து என்னை கமெண்ட் பண்ண தேவையில்லை, அவர் குடினா நோய் போல இருக்குது அப்படின்ட்டு. அதுதான் இந்த படம் பார்க்குறவங்களாம் இனிமேல் குடிக்கிறத நிறுத்துற மாதிரி ஏதாவது கான்செப்ட் வச்சுருக்காங்க. நிறுத்துறாங்களா இல்லையான்னு தெரியலங்க ஐயா. இதை சொல்கிறாங்க, ஒரு சின்ன விஷயம் சொல்கிறாங்க, நல்ல மெசேஜ். ஒரு நாள் அடிப்படை, ஒரு நாளில் தள்ளி வைக்கலான்ட்டு. ஸோ ஒரு நாளில் தள்ளி வச்சா நல்லா இருப்பாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து ஒயிட் ஷாப் போடணும் அந்த மாதிரி ஏதாவது மெசேஜ் கருத்து சொல்லியிருக்காங்க. அது தெரியலையா, அதாவது அது மூட மாட்டாங்கன்னு தெரியல. முதல்ல நான் கரெக்டாக இருக்கணும்ல, நான் கரெக்டாக இருந்தால் தானே. நான் கரெக்டாக இல்லாத இன்னொருத்தர் போய் குறை சொல்ல முடியாதுல்ல. நான் கரெக்டாக இருந்தால் மாற்றம் என்னிலிருந்து வரணும், இன்னொருத்தர்லேருந்து வரக்கூடாது. ஸோ அதுதான் இந்த மெசேஜ். நல்லா இருக்கு.